ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா, கடன் நிவர்த்தி அடைய முருகப்பெருமானுடைய வழிபாடை பற்றி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ரொம்ப எளிமையான வழிபாடு, நம்பிக்கையுடன் செஞ்சு பலனை பெறுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடனால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் எவ்வளவோ பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் விரைவிலேயே நம்முடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றுதான் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த முயற்சிகள் வெற்றி அடைவதற்கு பலவிதமான வழிபாட்டு முறையும் பரிகாரங்களும் செய்வார்கள். அந்த வகையில தான் இந்த முருகப்பெருமானை எந்த முறையில் வழிபட்டால் நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் என்றுதான் பார்க்க போறோம். கடன் தொடர்பான பிரச்சனைக்கு காரணமாக திகழக்கூடியவர் தான் இந்த செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு அதிதேவதையாக திகழக்கூடியவர் நம்முடைய முருக கடவுள். அதனால் தான் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும். அதிலும் குறிப்பாக சொந்த வீடு அமைவது, கடன் பிரச்சனைகள் தீர்வது போன்றவற்றிற்கு மிகவும் சிறப்பு மிகுந்த வழிபாடாக செவ்வாய்க்கிழமை வழிபாடு திகழ்கிறது. அந்த வழிபாடுகளில் மிகவும் சிறப்பு மிகுந்த ஒரு வழிபாட்டை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த வழிபாட்டிற்கு செவ்வாய் பகவானுக்கு உகந்த சில பொருட்கள் நமக்கு தேவைப்படும். முதல்ல செவ்வாய் பகவானுக்கு உரிய சிவப்பு நிற துணியை நம்ம வாங்கிக்கணும். அதில் பச்சரிசியை வைத்துக் கொள்ளுங்கள். தங்களால் எவ்வளவு பச்சரிசியை வைக்க முடியுமோ அவ்வளவு வைத்துக் கொள்ளலாம். பிறகு அதில் சிவப்பு நிற மலர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக சிவப்பு நிற ரோஜாக்களை வைப்பது ரொம்ப நல்லது. அடுத்ததாக இதில் அச்சு வெல்லத்தை வைக்க வேண்டும். இதற்கும் எந்தவித அளவும் கிடையாது. உங்களால் எவ்வளவு வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு வைக்கலாம். அச்சு வெல்லம் 1 வைக்கலாம், 2 உங்களால் எவ்வளவு வைக்க முடியுதோ அதற்கேற்றாற்போல் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அதை ஒரு மூட்டையாக கட்டிக்கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை சூரிய உதயம் ஆவதற்கு முன்பாக உங்கள் வீட்டு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு இந்த மூட்டையை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். சூரிய உதயத்திற்கு முன்பு ஆலயம் திறந்திருக்காது என்பவர்கள் அன்று காலை 8 மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்துவிட வேண்டும். நேராக முருகப்பெருமான் சன்னதிக்கு சென்று உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களின் பெயரையும் கூறி அர்ச்சனை செய்ய வேண்டும். பிறகு முருகப்பெருமானை இந்த மூட்டையை கையில் வைத்துக்கொண்டு 6 முறை வலம் வர வேண்டும். வலம் வந்த பிறகு அந்த ஆலயத்திலேயே ஒரு இடத்தில் அமர்ந்து அந்த மூட்டையை கையில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல்கள், அதாவது கடன் பிரச்சனை இருக்கிறதா, அவை அனைத்தையும் முருகப்பெருமானிடம் கூறுவது போல் கூறி அனைத்தும் நீங்க வேண்டும், நிவர்த்தி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு அந்த மூட்டையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வரும் வழியில் ஓடுகின்ற நீர் இருக்கும் பட்சத்தில் அந்த நீரில் போட்டுவிட வேண்டும். ஓடுகிற நீர் இல்லை என்பவர்கள் ஆலயத்திலே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மரத்திற்கடியில் அந்த மூட்டையை வைத்துவிட்டு வர வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக 4 வாரங்கள் இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுபவர்களுக்கு அவர்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய வழி கிடைக்கும். கடன் பிரச்சனை தீர்வதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். எளிமையாக செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை முழு மனதோடு முருகப்பெருமானை நினைத்து செய்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில் முருகப்பெருமானின் அருளால் செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட கடன் அனைத்தும் நீங்கும். சிறப்பான வாழ்க்கையை வாழ்வீர்கள். இந்த பரிகாரம் எளிமையான பரிகாரம், நம்பிக்கையோடு செய்ய. செவ்வாய் பகவானுக்குரிய சிவப்பு கலர் துணியை எடுத்து பச்சரிசி, சிவப்பு நிற பூக்கள், வெல்லம் இந்த 3ஐயும் வைத்து ஒரு மூட்டையாக கட்டி உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று உங்களுடைய வேண்டுதலை வைக்க வேண்டும். ரொம்ப எளிமையான வழிபாடு தாங்க. நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க. எந்த ஒரு வழிபாடும் நம்பிக்கை இல்லாமல் இது செய்யலாமா வேண்டாமா, இதை செய்தால் நமக்கு பண கஷ்டம் தீருமா அப்படின்று நம்பிக்கை இல்லாமல் செய்ய வேண்டாம். எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணி நல்லபடியாக செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு முருகப்பெருமான் வழிகாட்டுவார். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.